அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு தொடர்பாக ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கவங்க மட்டும்தான் கரெக்ஷன் செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த தேர்விற்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த கரெக்ஷனுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம், எங்கெல்லாம் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அடிஷ்னல் லிஸ்ட் தொடர்பாக ப்ரெஸ் நியூஸ் கொடுப்பாங்க. அதுதான் எப்பவுமே வழக்கமான நடைமுறைன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதை சார்ந்து இப்போ ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. 2024 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு பணிகள் சார்ந்து இவ்வாரியத்தால் 5/5/2025 அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி 8/5/2025 மாலை 5 மணி வரை மின்னஞ்சல் மூலமும் நேரடியாகவும் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தால் பரிசீலிக்கப்பட்டது. இம்மனுக்களில் மனுதாரர்கள் அளித்த விவரங்கள் மற்றும் இணைப்பாக பெறப்பட்ட சான்றிதழ்களின் அடிப்படையில் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டது. இதன்படி சான்றிதழ்கள் சமர்ப்பிப்பதற்கான வளையத்திற்குள் இடம்பெற்ற பணி நாடுனர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இப்பணி நாடுனர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு 16/5/2025 அன்று காலை முதல் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடத்தின் 1ஆம் தளத்தில் அமைந்துள்ள கூட்ட அரங்கில் நடத்தப்பட உள்ளது எனவும், பணி நாடுனர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகின்றது அப்படிங்கிற ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதேபோல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ கூடுதல் சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 21 ஆசிரியர்களுடைய பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க. உங்கள் கால் லெட்டருமே அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸு, பிடபிள்யூடி எல்லாமே கொடுத்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ, இப்போ என்ன டேர்ன் படி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே கரண்ட் வேக்கன்சியில் தான் கூப்பிட்ருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி என்ன சிவி டர்ன் அடிப்படையில் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே தவறாமல் 16ஆம் தேதி கலந்துக்குங்க. இதை முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பர்கள் தேர்வெழுதிய ஆசிரியர்களிடம் இதை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.